அனைவருக்கும் இனிய வணக்கம். 10,000 கவிதைகளை வித்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்னை வித்தாகவில்லை என பாடு என்ன முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். இப்பொழுது இளநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டிஆர்பி தேர்வில் யூஜிடிஆர்பி தேர்வில் நம்முடைய தமிழ் வகுப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். முதல் யூனிட்டில் கடைசி பகுதியான திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல பாருங்கள், இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி தோன்றியது, எப்படி திராவிட சித்தாந்தங்கள் நமக்கு தோன்றியது, அதை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். திராவிடம் என்ற சொல்லுடைய விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது ஆங்கிலத்தில் திராவிடியன் என்று சொல்லக்கூடிய சொல்லிருந்து தான் அடைமொழியாக இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் திராவிடம் அப்படின்னு வந்துச்சு. ஆங்கில மொழி சொல் தான் திராவிடம். ஓகேங்களா? அப்போ பயன்படுத்தியவர் யாருன்னு பாருங்களேன். தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, தெலுங்கு முதலிய மொழிகள் இதெல்லாம் திராவிட மொழிகளாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மொழிகள்லாம் சேர்த்து தான் திராவிட மொழி என்ற சொல்லை 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு அறிவிக்கிறார். சரிங்களா? இந்த குறிப்பை பாருங்கள். இம்மொழிகளை பேசும் மக்கள் மட்டுமின்றி அவர்களுடைய கலை, பண்பாடு, நாகரிகம், ஓகேங்களா, இதையெல்லாம் குறித்து அடைமொழியாகவும் திராவிடம் என்று பயன்படுத்தப்படுகிறது. இப்படி தான் திராவிடம் வளர்ந்துச்சு. யார் சொல்கிறது? கால்டுவெல் சொல்கிறார். இப்போ தென்னிந்திய மொழிகளுடைய பழமை பெயர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய தென்னிந்திய மொழிகள் முன்னர் தமிழியன், ஓகேங்களா, என்று தமிழிக் என்றெல்லாம் நமக்கு குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது தமிழ் 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 திராவிடா என்று வந்து சொன்னோம். இப்போ கால்டுவெல் கூற்றுப்படியே தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி. திராவிட மொழிகளில் அனைத்தும் ஒன்றாக இருப்பதால் இந்த இன மொழிகளை சேர்த்து குறிப்பதற்கு திராவிடன், ஓகேங்களா, திராவிடா என்ற சொல்லை நம்ம கையாண்டிருக்கோம். எல்லாம் ஒரே தனித்துவமான மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். திராவிடம் என்ற சொல்லினுடைய தொன்மையை பற்றி கால்டுவெல் சொல்கிறார் பாருங்க. திராவிடம் என்ற சொல் தம்மால் ஆக்கப்பட்டது, இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்பா என்று அவர் கால்டுவெல் தெரிவுபடுத்தி உள்ளார். இச்சொல் முன்பே பயன்பாட்டில் இருப்பதற்கு கால்டுவெல் எந்த சான்றுகளை காட்டிருக்கார் பாருங்களேன். இங்கே பாருங்கள், மனுசரிதம் என்று சொல்லக்கூடிய சாதி விலக்கப்பட்ட சத்திரியர்களை திராவிட என்று மனுச்சரிதம் நமக்கு சொல்லுதான். ரெண்டாவது பாருங்கள், மகாபாரதத்தில் தென்னாட்டு மக்களை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. யாருடைய கருத்து இது? கால்டுவெல் ஐயாவுடைய கருத்து. அடுத்து குமரிலப்பட்டர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு மொழிகளை ஆந்திர திராவிட பாஷா அப்படின்னு சொல்லியிருக்கார். குமரிலப்பட்டர் ஆந்திர திராவிட பாஷா என்று குறிப்பிட்டிருக்கார். வடமொழி ஆய்வாளர்கள் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிடம் என்ற சொல்லை நான் குறிப்பிடவில்லை. இந்த மாதிரி பல பேர் பலவிதமான திராவிடம் என்ற சித்தாந்தத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் திராவிட மொழியை பற்றி நம்முடைய கால்டுவெல் ஐயா அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் மொழியினுடைய வரலாறை குறித்து, அதனுடைய அறிவிப்புகளை குறித்து, கருத்துக்களை பற்றி பேசுகிறோம். திராவிடம் என்ற சொல்லினுடைய வரலாற்று ஆக்கமும் குறித்து அறிஞருடைய கருத்து வேறுபாடு என்ன சொல்கிறாங்க பாருங்க. இச்சொல் தமிழ் என்றும் சொல்லுக்கு இடையில் உள்ள தொடர்பு, இந்த சொல்லுக்கும் தமிழ் என்ற சொல்லுக்கும், திராவிடம் என்ற சொல்லுக்கும் தமிழ் என்ற சொல்லுக்கும் இடையே உள்ள தொடர்பு, இவ்விரு சொற்களை எந்த சொல்கள் மற்றொரு சொல் உருவமாயிற்று என்பதுடைய கருத்துக்களை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அதில் கால்டுவெலுடைய கொள்கையின்படி தமிழ், அதாவது திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தமிழ் தோன்றுச்சு அப்படி ஒரு சொல்கிறார். ஓகேங்களா? திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் தோன்றுச்சு. அப்போ திராவிடம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல்லொரு உருவாயிற்று அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறார். காரணம் என்னன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? திராவிடம் என்பது வடச்சொல் என்பதற்கு விளக்கமும் தந்துள்ளார். ஏன்னா மனுசரிதை நமக்கு சொல்லுது. திராவிடம் என்பதில் உள்ள வேர் சொல்லுக்கு தமிழில் பொருள் கூற முடியாது. திரவடி அந்த மாதிரி சொற்கள் புரியாது. அதாவது திராவிடம் என்ற சொல்லி தான் தமிழ் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய இலக்கியங்களில் காணப்படும் மகர ஒளியுடன் திரமிடா என்று சொல்லக்கூடிய சொல் மகர ஒளி ஒலித்துள்ளது. அப்போ திரமிடா என்று சொல்லக்கூடிய டகர ஒளி பின்னர் லகர ஒளியாக திரிந்து பழைய மலையாள இலக்கியங்களை தமிழா என்ற சொல் நிரப்பி உள்ளது. இப்படித்தான் திராவிடம் என்ற சொல் தமிழ் மொழிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, பாலி மொழியில் தாமிலோ என்ற சொல் உள்ளது. இவையெல்லாம் தமிழ் மொழியினுடைய அடிப்படைக்கு ஏற்றவாறு உள்ளன. ஒவ்வொரு தமிழுக்கும் அடிப்படைக்கு ஏற்றவாறு நம்முடைய தமிழ் மொழிக்கு மாறிக்குது பாலி மொழியில். அதனால தான் சொல்கிறாரு, இவர் திராவிடம் என்ற சொல்லியிருந்தால் தமிழ் தோன்றி இருக்கலாம்
அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ கால்டுவெலுடைய கூட்டினுடைய கால வரிசை எப்படி கொடுத்துருக்க பாருங்களேன். திராவிடா திரமிடா, திரமிடா திரமிழா, திரமிழா தாமிழா, தாமிழோ தமிழ். அப்படித்தான் நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து திராவிட மொழியிலிருந்து தமிழ் மொழி உருவாகிக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் சொன்னார். சரிங்களா? இது கால்டுவெலுடைய கூற்று. அப்போ கால்டுவெல் கருத்தினுடைய கீழ் விமர்சனம், சில பேர் விமர்சனம் வச்சாங்க. என்ன பாருங்கள், கால்டுவெல் தரும் இவ்விளக்கங்களை பொருத்தமாக இல்லை என்பது நம்முடைய பகுதியை பற்றி சொல்கிறாங்க. திரமிடா திரமிழா என்ற சொற்களை பழைய இலக்கியங்கள் இருப்பதாக அவற்றை மூளை சொற்கள் என்ன என வேண்டியதில்லை. பழைய இலக்கணம் சொல்லியே கிடையாது. ஓகேங்களா? திராவிடா என்ற சொல் வடமொழி தான், ஆனால் தமிழ் அதிலிருந்து உருவாயிற்று என்பது பொருந்தாது. உண்மைதான், ஏன்னா மனுஷரிதம் போன்றவங்களுக்கெல்லாம் சொல்லுத்தான். அப்படி இருந்தாலும் தமிழ்மொழி அங்கே உருவானது கிடையாது. தமிழ்மொழி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்போ வடமொழியில் ஸ்மரண என்று சொல்லக்கூடிய தமிழ்மொழி சமணம் என்றது போல வடமொழியில் இத்தர என்று சொல்லக்கூடிய தமிழ் தா என்றாயிற்று என கால்டுவெல் விளக்கியிருப்பது பொருந்தாது. இப்போ ஸ்மரணம் சமணம் என்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதே மாதிரி இத்தர என்பதுக்கு த அப்படி சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழ் இலக்கணத்துக்கு உரியது கிடையாது. அப்போ திராவிடம் என்ற சொல்லியிருந்து தான் தமிழ்மொழி தோன்றி இருக்கலாம் என்று கால்டுவெல் சொன்ன கூற்று தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பிற அறிஞருடைய கருத்து எட்வர்டு ஹெல்ப்பு, இந்த கிளப்பர்டு ஸ்லாட்டு, அடுத்து சட்டர்ஜி, இவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய கருத்துக்கள் பாருங்கள், முதலையே திராவிடம் என்பதிலிருந்து தமிழ் உருவாயிற்று என்பது என்று கருதுவர். உண்மையை சொல்லலாம். சட்டர்ஜி தனித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 1500, அதாவது கிமு 1500 டு கிமு 1000 கிரேக்க நாட்டில் இந்த எலிஜியன் மக்கள் தங்களை திரமிழை என்று அடைத்து கொண்ட கல்வெட்டில் திரமிழா என்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சட்டர்ஜி வகைப்படுத்தக்கூடிய தமிழ்லேருந்து திராவிடம் எப்படி தோணுச்சு பாருங்கள். திரமிழ், திரமிழ், திரவிடா, திராவிடா, திரமிடா, திரமிழா, தமிழா, 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 தமிழ் அப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சட்டர்ஜி சொல்கிறார். சரிங்களா? இந்த 3 கூற்றுகளும் வினாக்களை கேட்பாங்கம்மா. கால்டுவெல் சொன்ன கூற்று, அடுத்து சட்டர்ஜி சொன்ன கூற்று, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஈராஸ் பாரதியாரனுடைய கூற்று. இதெல்லாம் வினாக்களை கேட்கப்பட்டது தான். இதில் நமக்கு தேர்வு நோக்கில் நமக்கு என்ன செய்தி நமக்கு தேவைன்னா, தேர்வு நோக்கில் தென்னிந்திய மொழிகளில் திராவிட மொழி என்று பெயரிட்டவர் யாருன்னா கால்டுவெல். இதுதான் தேர்வு நோக்கில் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். தென்னிந்திய மொழிகளை பழைய பெயர்கள் தமிழா தமிக் என்று அழைக்கப்படுகிறது. இது செகண்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், சாதி விலக்கு பெற்ற சத்திரியர்களை திராவிடம் என்று சொன்னது மனுசரிதம். ஓகேங்களா? அடுத்து ஆந்திர திராவிட பாஷனா என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டார் குமரில பெற்ற 7ஆம் நூற்றாண்டு. திராவிடா என்ற சொல் வடமொழி சொல்லிலிருந்து தமிழ்மொழி வந்திருக்கலாம் என்று சொன்னவர் கால்டுவெல். இந்த ஏஜியன் மக்கள் தங்களை அடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழினா திரமிழை கல்வெட்டு எதுப்பா, இந்த திரமிழை கல்வெட்டுக்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ திரமிழை தமிழ் என்ற சொல் தமிழிலிருந்து உருவானதை வரிசையை பற்றி சொன்னவர் யாருன்னா சட்டர்ஜி. யாருமா? சட்டர்ஜி. இது நமக்கு முக்கியம். இந்த திராவிடம் என்ற சொல்லினுடைய கருத்துக்களை பற்றி அறிஞருடைய செயல் ராமச்சந்திர தீட்சிதருடைய கருத்து திராவிடத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், திரமிழை என்று தமிழ் ஆகிய இரு சொற்களை தற்செயலாக இரு மொழிகளிலும் ஒரே மாதிரியாக உள்ளவையை தவிர அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைத்து காட்டுவது பொருத்தமற்றது. அது வேற மொழி, நம்மளது வேற மொழி, இது ரெண்டையும் இணைத்து காட்டுறது சரி கிடையாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டெனன்கோ அவருடைய கருத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடா என்ற சொல் உருவாயிட்டிருக்கும். ஈராஸ் பாரதியாருக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு பாருங்கள். திராவிடா என்ற சொல்லை விட திரமிழ் என்ற சொல்லே மிகவும் பழமையானது என இவருடைய கூற்று. இதுதான் ஈராஸ் பாரதியார் அவருடைய கருத்து பாருங்கள். திராவிட என்ற சொல் சமஸ்கிருதம் வடமொழி இலக்கியங்களில் பிற்காலத்திலே காணப்பட்டது. காலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிற்காலத்தில் தான் இருந்துச்சு. எனவே வடமொழி சொல் அன்று வடமொழியில் புதிதாக உண்டான கடன் வாங்கப்பட்ட சொல்லே தவிர அதில் தோன்றிய சொல்லாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. ஏஎல் பாஷ்யம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்திய படிப்பில் தலைச்சிறந்த ஏஎல் பாஷ்யம் அவர்கள் தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் உருவாயிற்று என்பதை பின்வருமாறு சொல்கிறார். என்ன சொல்ல பாருங்க, தமிழ், தமிழா, திரமிழா, திரமிடா,
திராவிடா என்று தன்னுடைய வழக்கத்தை பற்றி சொல்லியிருக்கார். இப்போ இந்த வரிசையை பற்றி தான் முக்கியம். யார் எந்த மொழிக்கு போன்னு உருவாச்சு, இந்த அறிஞரை பற்றி கேள்வியில் நமக்கு வந்தது உண்டு. சரிங்களா? இது இலக்கண விளக்கமாக சொல்கிறோம். இரண்டு மெய்யொலிகள், இரு மெய்யொலிகளை அடுத்தடுத்து கொண்ட சொல் தமிழில் வரும்பொழுது இடையில் உயிரொலி தோன்றுவது தமிழ் மரபாகும். இது பாருங்கள், பக்தி. புரியுதா உங்களுக்கு? இரண்டு மெய்யொலிகள் வருகின்ற பொழுது நடுவில் உயிரொலி தோன்றுவது, மெய்யொலி தோன்றுவது இயல்பு. ஓகேங்களா? அவ்வாறே தமிழில் உள்ள ஒரு உயிர்மெய் ஒலி இரண்டு மெய்யொலியாக மாறலாம். அதான் உண்மை. அப்போ இந்த விதியின்படி தமிழ் தா என்பதை வடமொழி த்ரா என்று ஆகியிருக்கலாம். எனவே தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல்லே உருவாகி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கூற்றை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் தமிழ் என்ற சொல்லி திராவிடம் என்ற சொல் உருவானதான காண்று. அதுக்கப்புறம் திராவிடர்களுடைய நாகரிகம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திராவிடருடைய நாகரிகம் தொன்மையான நாகரிகம். இது பழமையான நாகரிகம் என்பதற்கான சான்றுகள் என்னென்னா, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய மொழியியலாளரான ஆரிய மக்கள் இந்தியாவில் குடியேறியதற்கு முன்பே சிறந்த நாகரிகமாக விளங்கியவர்கள் இந்த திராவிடர்கள். இதான் திராவிடர். அப்புறம் ஆதி திராவிடர்கள் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இவருடைய நாகரிகம் உலகில் முழுவதும் பறந்திருந்து மிக பழமையான உலக நாகரிகம் திராவிட நாகரிகமாக இருந்துச்சு. நம்முடைய சிறப்புகள் பல நாட்டுக்கு பிறந்து பல நாட்டுக்கு சிறந்த ஒரு நாகரிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் நமக்கு சிந்து சமவெளி மற்றும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குது. இப்போ ஆரியர் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே சிந்து சமவெளி சிறந்த நாகரிகமாக இருந்ததை புதைப்புற ஆராய்ச்சி காட்டுகிறது. புரியுது உங்களுக்கு? நிறையா இருக்குது. ஆரியருடைய வருகைக்கு முன்பாகவே நமக்கு சிந்து சமவெளி நாகரிகமான மனிதர் இருந்தாங்க. ஏன்னா ஆதி மனிதன் காலத்தில் தோன்றி சக்கரம் கண்டுபிடித்து நெருப்பை கண்டுபிடித்து சக்கரத்தை கண்டுபிடித்து மனிதன் ஒரு இடத்தில் தங்கி ஆரம்பித்து அவன் காளிபங்கன் என்று சொல்லக்கூடிய இடத்துல உழுத நிலங்கள்லாம் இருந்துச்சு. பாலி போன்றக்கூடிய திரைப்பொருள்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு சமூகம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியருடைய படையெடுப்புக்கு முன்பு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகம் திராவிட நாகரிகமே ஆகும் அப்படின்னு சொல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் கட்டமைப்பித்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கட்டமைப்பத்து வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாங்க. தற்பொழுது தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்த கீழடி ஆய்வும் இதற்கு சான்றுகள். திராவிடர்கள் எல்லோருக்கும் வாழ்ந்தவர்கள். யாருக்கு முன்னாடி? இந்து சிவிலைசேஷன், அதாவது இந்த சிந்து சமய நாகரிகத்துக்கு முற்பட்டவர்கள் திராவிடர்கள் என்ற சான்றுகள்லாம் நமக்கு கீழடியில் நிறைய கிடைக்குது. சரிங்களா? அறிஞருடைய முரண்பாடான கருத்துக்களை சிலவது உண்டு, அதை பற்றி பார்க்கலாம். வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆரியர்கள் இந்தோ ஐரோப்பிய மொழி பேசுபவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள், ஓகேங்களா, என்ற நம்பிக்கை இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தொடக்கத்தில் மேல்நாட்டு கீழ்நாட்டு அறிஞர்கள் இந்திய நாகரிகத்துடைய சிறப்பு அனைத்தும் ஆரியருக்கே உரியதை தவிர தவறாக கருதி கொண்டார். உண்மைதான். நம்மளை விட ஒரு நாகரிக வளர்ச்சி ஆரியர்கள் பெருசாக இல்லை. அப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் அவங்க தான் உயர்ந்த பகுப்பை சார்ந்த மனுசரிதம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பகுப்பை சார்ந்தவருங்க அப்படி நமக்கு சொல்லுதுங்க. அதனால தான் பிற்காலத்தில் மாற்றப்பட்டதாக சொன்னாங்க. இதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆரியருடைய வருகைக்கு முன்பு சிறந்த நாகரிகம் உருவாகியிருக்கும். ஆரியர் வந்த பிறகு அது ஒரு விதமான நாகரிகத்தை உருவாக்குச்சு அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. ஜான் மார்ஷியல், அதாவது இந்து சிவிலைசேஷன், அதாவது இந்த சிந்து சமய நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்த ஜான் மார்ஷியல் என்ன சொல்கிறார் பாருங்கள். மொஹஞ்சதாரோ ஹராப்பா அகழ்வாராய்ச்சி இந்திய நாகரிகத்தினுடைய தொன்மையை வெளிப்படுத்துகிறது. உண்மையா? அப்போ நாகரிகம் எகிப்து மெசபடோனியா விடவும் பழமையான நாகரிகம் மார்ஷியல் நிறுவி உள்ளார். உண்மைதான். அப்போ கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய நாகரிகம் பறந்து வளர்ந்து வழிகாட்டி உள்ளது என்பதை அன்றே கணித்தவர் இவர் தான். சரிங்களா? அப்போ அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதை பற்றி பேசுகிறாரு. இப்போ பஞ்சாப், ராஜஸ்தான், மைசூர் ஆற்றங்கரையில் நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சி மொஹஞ்சதாரோ நாகரிகம் இந்தியா முழுவதும் பரவி இருந்ததை பற்றி நமக்கு பேசுகிறது. அப்போ ஆரியரையும் திராவிடரையும் இவங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம சிந்து சமய நாகரிகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆரியர்கள் மற்றும் திராவிடர்களுடைய வாழ்க்கை முறை ஒப்பிட்டு பேசும் பொழுது விளக்கமாக சொல்ல பாருங்கள். முதலில் இந்தியர்கள் நாடோடியாக நுழைந்துகின்றாங்க. அப்போ நாடோடிகளாக வாழ்ந்தவர் அவர்களுக்கு நகரமோ நகர நாகரிகமோ தெரியல. நகரங்களை அழிப்பதாக தொழிலை கொண்டிருந்தனர். ஓகேங்களா? என்னப்பா, நகரங்களை அழிப்பதை தொழிலாக கொண்டிருந்தனர். ஆனால் ஆரியர்கள் முதன்மை கடவுளாக இந்திரன், அதாவது புரந்தரன்னு சொல்லுவாங்க என்று பெயர் உண்டு. இது நகரங்களை அழிப்பவன் என்று பொருள் உண்டு. இதெல்லாம் ஆரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க.
திராவிடர்கள் பாருங்கள், வேளாண்மை விவசாயத்தை நன்கு தெரிந்தவர்கள் திராவிடர்கள். அதுக்கான பொருள் நிறைய கிடைக்குது. கோட்டை கொத்தளத்தை உடையவர்கள், கோட்டையை உருவாக்கி வாழ்ந்தவங்க. வீடுகளை சுவரோடு அமைத்து கொண்டு நாகரிக மக்களாக வேண்டி அனைத்து வசதிகளுடன், அதாவது குளியலறை இதெல்லாம் முகஞ்சதெல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் ஆரிய நாகரிகத்திற்கு முன்பாகவே திராவிட நாகரிகம் வளர்ந்ததுக்கான சான்றுகள். நகரம் என்ற சொல்லுடைய ஆராய்ச்சி கொடுக்குறாங்க பாருங்களேன். சமஸ்கிருதத்தில் காணப்படக்கூடிய நகரம் என்ற சொல் தான் திராவிட சொல்லாகும். சரிங்களா? அதில் திராவிடத்தில் தான் தோன்றியிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இச்சொல் திராவிட மொழிகளில் ஒன்றாக பிராக்யூஇ என்று சொல்லக்கூடிய மொழியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை நம்ம சொல்கிறாங்க. காரணம் பாருங்கள், பஞ்சாப் சிந்து பகுதியில் அடுத்த பிராகுரி மொழி வழங்குவதாக எளிதாக நகரம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் காணப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இங்கேருந்து தான் அந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய மொழி அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இது நமக்கு தேர்வு நோக்கில் செய்தியாக நம்ம சொல்ல போகிறோம். திரமிழை என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி சொல் சர்ச்சையலாக என்றதை பற்றி பேசும்போது யார்? ராமச்சந்திர தீட்சிதர் சொல்கிறார். இந்த திரமிழை என்று சொல்லக்கூடிய தமிழும் தோன்றி சொன்னால் பார்த்தீங்கன்னா அது தற்செயலானது அப்படின்னு சொல்கிறார். தமிழ் என்ற சொல் இருந்ததாக திராவிடம் உருவாச்சு, இது தமிழினுடைய பழமை என்று சொல்கிறார் ஸ்டெனன்கனோ. அவர் பற்றி பேசுகிறாரு. திராவிடம் என்ற மொழியினுடைய புதியதாக உண்டான சொல் இது யார் சொன்னால் ஈராஸ் பாரதியார் அவர் தான் சொல்கிறாரு. தமிழ் 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 திராவிடா திராவிடா இந்த சொல் ஏஎல் பாஷ்யம் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்து மெசபடோனியாவை விட மிக பழமையானது ஜான் மார்ஷியல் சொல்கிறாரு. புரந்தரன் என்று சொல்லக்கூடிய நகரத்தை அழிக்கக்கூடிய கடவுள் இந்திர கடவுள், ஆரியர்கள் இந்த கடவுளை வணங்கியிருக்காங்க. அடுத்து சமஸ்கிருத நகரம் ஓகேங்களா என்ற சொல்லிலிருந்து தான் குயி என்று சொல்லக்கூடிய இந்த பிராகுயி என்று சொல்லக்கூடிய திராவிட மொழியிலிருந்து தான் வடமொழிக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து திராவிட மொழியினுடைய பழமையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மொழியாளர்களுடைய கொள்கை பழைய புது கருத்துக்களை பற்றி பேசும்பொழுது காலம் பாருங்கள், திராவிட மொழிகள் மிக பழமையானது. இந்திய நாட்டில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழியாக திராவிட மொழியை பற்றி பேசுகிறோம். அதில் சமஸ்கிருத மொழியை பற்றி பேசுகின்ற பொழுது சமஸ்கிருதம் இந்தியா நுழைவதற்கு முன்பாகவே திராவிட மொழி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். பழைய தவறான எண்ணம் என்னென்னா சமஸ்கிருத மொழிக்கு பழமையானது என்று அதிலிருந்து அனைத்து மொழிகளும் தோன்றின என்பது பலருடைய கருத்து இருந்துச்சு. ஆனால் தமிழ் இந்த திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இங்கேருந்து சில சொற்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு. அதில் எது முற்பட்ட மொழினா திராவிட மொழிகளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. உயர்ந்த மொழியிலிருந்து கடன் பெற முடியும் என்று சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, அதாவது சாதிய மொழியாக அந்த காலத்தில் சாதிக்க முயன்ற மொழியாக இருந்துச்சு. திராவிடருடைய எழுத்து முறை, இப்போ திராவிடருடைய நாகரிகம் பழமையாக இருந்துச்சு, அவருடைய எழுத்து தன்மையும் முகமாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெசபடோனியாவில் அந்த கூனிப்பாரா எழுத்துக்கள் காணப்படுகிறது. இம்பார்ட்டண்டான செய்தி. மற்ற நாடுகளில் கல்வெட்டுக்கள் வேறுபட்ட தனிமையுடைய எழுத்து முறையை பெற்றிருக்குது. அப்போ கல்வெட்டுக்கள் திராவிடருடைய கல்வெட்டுக்களாக இருந்திருக்கலாம். இதனுடைய திராவிடர் பழமையிலேயே தனித்தொரு எழுத்து முறையை பெற்றிருக்கலாம். அதாவது இங்கே மெசபடோனியா இந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லாம் திராவிட எழுத்துக்கள் காணப்படுகிறது. அதான் சொல்கிறார். இப்போ ஈராஸ் பாரதியார் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு திராவிட மொழியை சார்ந்தவனாக இருந்துச்சு. அதில் தான் ஈராஸ் போன்றிருக்கக்கூடியவர் கருத்தை பற்றி வெளியிடுறார். திராவிடம் என்ற சொல்லி தான் தமிழ் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். திராவிட மொழிகள் நடு இந்தியாவில் பல பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த பரப்பையும் பழமையையும் உணர்ந்த சான்று. அப்போ தமிழ் தனித்தனி பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழியாக பேணி காத்திருக்கிறாங்க. அப்போ திராவிட மொழிகளின் தலைமை மொழியாக இந்த தமிழ் மொழி இருந்திருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அடுத்து இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பற்றி பேசும் பொழுது ஐரோப்பிய மொழிகள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து காணப்படுகிறது. உலகின் சரிபாதி அளவுக்கு ஐரோப்பிய மொழிகள் இருக்குது. அதில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் ஐரோப்பிய மொழிகள் தான். இப்போ சிறு கூட்டாக இருந்து இந்தோ ஐரோப்பிய குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் பரவிச்சு. அப்போ இந்தியாவினுடைய நிலை என்னென்னா இந்தியாவில் இதற்கு மாறாக நிலை உள்ளது. ஏன்னா இந்தோ ஆசிய மொழியானது சமஸ்கிருதம் வளர்ந்த போதிலும் அது பிற இந்திய மொழிகளை திராவிட மொழிகளை அழித்து வரவில்லை. புரியுதுங்களா? சமஸ்கிருதம் வளர்ந்தால் கூட அது திராவிட மொழிகளை அழித்துலாம் ஒன்றும் பெருசாக வளரல. இது நமக்கு முக்கியம். கீழே பாருங்கள். இப்போ பிற மொழியினுடைய செல்வாக்கை பற்றி பேசும்பொழுது சீனோ திபேத்திய மொழிகள் இவை இமயமலையை ஒட்டி
கிழக்கு பகுதிகளில் வழங்குபவை. இவற்றினுடைய செல்வாக்கு பழைய சமஸ்கிருதம் புதிய இந்திய ஆசிய மொழிகளில் இல்லை. உண்மைதான். அடுத்து புஷ்பாங்கி என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஒன்று வழங்கி வரக்கூடிய இம்மொழிகள் செல்வாக்கு அதிகமாக கிடையாது. ஆக்சுவலாக இந்த மொழிகள் இருக்குது, பட் ஆனால் அந்த பகுதி மட்டும்தான் பேசுவாங்க. சரிங்களா? அதிக செல்வாக்குடைய மொழிகள் முண்டா மொழிகள்னு பேர். இது திராவிட மொழியினுடைய செல்வாக்கு மட்டுமே இந்தோ ஆசிய மொழிகள் அதிகமாக இடம்பெற்றிருக்குது. சரிங்களா? இல்லை பழங்குடியர் இனத்திற்குரிய மொழிகளும் திராவிட மொழிகளை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. சரிங்களா? இக்கருத்துக்களை வலியுறுத்திய அகஸ்ட் பிரெட்டியன், கால்டுவெலே, இந்த ஸ்டெனஸ்கட்டு, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எல்லா மொழிகளுமே திராவிட மொழிகளும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திராவிட மொழிகள் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றக்கூடிய மொழிகள் இருக்குதுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் திராவிட மொழியினுடைய செல்வாக்கு, சமஸ்கிருதத்தில் நம்ம திராவிட மொழியில் என்னென்ன செல்வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கருத்து சொல்கிறாங்க. சமஸ்கிருத மொழியில் காணப்படக்கூடிய நாமொழி ஒலிகள் என்று சொல்லக்கூடிய டா, நா, ரா போன்ற ஏராளமான சொற்கள் சமஸ்கிருதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் பேசப்படக்கூடிய சமஸ்கிருதம் அல்லாத பிற மொழிகளில் திராவிட மொழியிலிருந்து வந்தன எப்படின்னு யார் சொன்னது? இவருக்கு அகஸ்ட் பிரட்டிபாட் அவர் பற்றி நம்ம சொல்கிறார். அடுத்து கால்டுவெல் பாருங்கள், திராவிட மொழியினுடைய தந்தைன்னு சொல்கிறோம். திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழியில் இருந்து பிறந்தவை அல்ல, அவை தனித்த ஒரு இனம், தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்கிறார். 20க்கு மேற்பட்ட திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்தில் காணப்படுகிறது. பல இடங்களில் பல பெயர்கள் சமஸ்கிருதத்தினுடைய வழக்குவதை நாம் எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்போ ஆதரவு வந்த அறிஞர்கள் மோரிஸு, மென்போ, ஆக்சுவலி முதலியோர் திராவிட மொழியுடைய செல்வாக்கத்தை பற்றி ஆதரவு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு பெருசாக பேசலை. அடுத்து இந்த குண்டர்ட் இவருடைய கருத்து என்னென்னா, சமஸ்கிருதம் இந்தியாவில் பரவும் பொழுது அங்கிருந்த பழைய இந்திய மொழிகளோடு கலந்து பேசாமல் தனித்து இயங்குது. அப்போ திராவிட சொற்கள் சமஸ்கிருத மொழியில் புகுந்து எவ்வித வேற்றுமையும் இல்லாது அதனோடு கலந்து மாறிவிட்டது. அதனால் இது எந்த காலத்தையும் சேர்ந்தது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ சமஸ்கிருத பற்றாளர் இந்திராவிட சொற்களை சமஸ்கிருத சொல்லோடு பலமாய்ந்ததாக இணைத்து காட்டியுள்ளார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. இப்போ இந்த கிட்டல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருத மொழி பல திராவிட மொழியினுடைய சொற்களை ஏற்றுக்கொண்டு என்று குறிப்பிட்டிருக்கார். கரெக்டு தான். இவர் உருவாக்கிய கன்னட ஆங்கில அகராதி 400க்கு மேற்பட்ட திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்தில் கலந்திருப்பதை ஆதாரத்தோடு காட்டியிருக்கார். அடுத்து இந்த ஸ்டெனன்கோல் இவர் என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதம் பிற இந்திய ஆசியோ மொழிகளுக்கு மிக வேற்று சொற்களுக்கு அந்நிய சொற்கள் இவற்றுள் அதிகமாக காணப்படுகிறது. அப்போ திராவிட சொல்லையே மிகுதியாக இருப்பதால் விளங்க பெற்றுள்ளது. மேக்சிமம் திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்தில் மிகுதியாக காணப்படுதுன்னு சொல்கிறார். இப்போ வேதகால சான்றுகள், வேதத்தில் உள்ள சிவா என்று சொல்லக்கூடிய சொல் திராவிட சொல்லே ஆகும். நிறைய கூற்றுகள் சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் திராவிட மக்கள் கொள்கைக்கும் ஆரிய மொழியினுடைய கொள்கைக்கும் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்குது. இப்போ சொற்களில் மட்டுமல்ல, மொழியினுடைய அமைப்பிலை பற்றி பார்க்கும் பொழுது கூட சில மாற்றங்கள் இருக்குது. ஆரிய மொழிக்கும் திராவிட மொழிக்கும் ஆரிய மொழிகளை பெற்றிருக்கு, திராவிட மொழிகள் காரணமே. அப்போ சமகசில் நாமடி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிச்சொற்கள் எல்லாம் திராவிட மொழியிலிருந்து தோன்றியதுன்னு சொல்கிறோம். அடுத்து சொல்லியலினுடைய இலக்கணத்துடைய செல்வாக்கு திராவிட மொழி எப்படி இருந்து பார்க்கலாம். சொல்லியலிலும் திராவிட மொழியினுடைய செல்வாக்கு காண முடியும். திராவிடா என்று சொல்லக்கூடிய வினைச்சொற்களை சமஸ்கிருதத்தில் வினைச்சொற்களோடு அவற்றை இந்திய ஐரோப்பிய வினைச்சொற்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் திராவிட மொழி செல்வாக்கு பெற்றிருக்கிறது சமஸ்கிருதத்தை விட. அடுத்து பாருங்கள், பின்னுறுப்புகளை பற்றி பேசும் பொழுது திராவிட மொழிகளில் உள்ள பின்னுறுப்புகள் தற்காலத்தில் இந்தோ ஆரிய மொழிகள், மராத்தி, பிகாரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மொழியிலையும் நம்முடைய தமிழ் மொழி அதாவது திராவிட மொழிகள் கலந்து காணப்படுகிறது. இதில் நம்ம தேர்வு நோக்கில் அந்த அட்டவணையை பார்க்குறோம். திராவிட மொழிகளுடைய பழமை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மொஹஞ்சதாரோ கல்வெட்டில் திராவிட மொழிகள் கலந்து பற்றி சொன்னது யாருப்பா? ஈராஸ் பாரதியார். இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து திராவிட எழுத்துக்கள் எவற்றிலிருந்து மாறுபட்டவை அப்படின்னா மெசபடோனியா, கூனிப்போரா எழுத்துக்களிலிருந்து மாறுபட்டவை. அடுத்து பாருங்கள், இந்தோ ஆசிய மொழிகள் அதிக செல்வாக்கு செலுத்தியவைனா முண்டா மற்றும் திராவிட மொழிகள். சமஸ்கிருத நாமடி என்று சொல்லக்கூடிய ஒலிகள் திராவிடத்தில் இருந்து எந்த குறிப்பிடுகிறது? பாட், ஸ்டெனன்கோ
என்று சொல்லக்கூடிய பகுதி. சமஸ்கிருதத்தில் 220க்கு மேற்பட்ட திராவிட சொற்கள் காட்டியவர் யாருன்னா நம்முடைய கால்டுவெல். சரிங்களா? சமஸ்கிருதத்தில் 400க்கும் மேற்பட்ட திராவிட சொற்கள் இருப்பதாக சொன்ன கிட்டல் அவருடைய அகராதி, கன்னடம் ஆங்கிலம் திராவிட அகராதி. இப்போ வேதத்தில் சிவா என்ற சொல் எங்கே தோன்றுச்சுப்பா? திராவிட மொழி சொல்லுதான். அப்படி சொன்னது யாருன்னா ஸ்டெனன் கோவ் என்று சொல்லக்கூடியவர். அடுத்து திராவிட மொழியினுடைய பின்னுறுப்புகள் காணப்படக்கூடிய இடத்தை பற்றி சொன்ன மராத்தியா மற்றும் பிகாரி, இந்த மொழியெலாம் திராவிடத்தை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் தான் நம்ம தென் திராவிட மொழிகளுடைய சிறப்புகள் என்ன சொல்கிறோம் பாருங்கள். இதை சிறப்புகளாக பார்த்தப்போனா அக்ரிணை ஒருமை வேறு வேறாக காட்டுது, ஒருமை பன்மையை பற்றி. சரிங்களா? பெண்பால். அப்போ உயர்திணை ஒருமை ஆண்பால் பெண்பால் பிரிவு நமக்கு காட்டுது தென் திராவிட மொழியில். பெண்பால் ஒருமைக்கென தனி விகுதிகளை காட்டுகிறது. பெண், அவள், இவள் அப்படின்னு காட்டுது. அக்ரிணை பண்பை, அக்ரிணையினுடைய பன்மை விகுதி கல் விகுதி பார்த்தீங்களா, கட்டாய உறுப்புகள் இடம்பெறும். பெண்கள், ஆண்கள் அப்படின்னு உயர்திணை. அக்ரிணை பாருங்கள், மரங்கள், அந்த மாதிரி வகுதியெல்லாம் நமக்கு காட்டுது. இப்போ சகர ஒளி கெடுதலை பற்றி பேசுகிறோம். தென்மொழி ஓகேங்களா, ஒளியினுடைய உள்ள தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழியினுடைய முதலில் சகர வரிசை ஒளி கெடுவது நீண்டு விடுவது உண்டு. இப்போ சகர வரிசைன்னா சா சா சங்கம் என்ற சொல்லே தமிழ் சொல் அல்ல அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் சொன்னது உண்டு. இங்கே பாருங்கள், பர்ஜி என்று சொல்லக்கூடிய மொழியில் சுப்பு என்னும் என உள்ளது. அப்போ தமிழ் மொழியில் சுப்பு என்பது உப்புன்னு சொல்கிறோம். அப்போ சகரம் உகரமாக மாறுச்சு அப்படின்னு பார்க்குறோம். தடை ஒலிகளை பற்றி, உகர ஒலிகளை பற்றி பேசுகிறோம். தென் திராவிட மொழிகளில் கா சா தா பா இது தடை ஒலிகளாக ஒலிக்கும். என்ன பாருங்கள், இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற முடியும் சொற்கள் பழகுமானால் அவை உகர ஒலியை ஓகேங்களா துணையாக கொண்டு தான் ஒலிக்கும். இங்கே பாருங்கள், உகர ஒலினா பீச், பீச் ஓகேங்களா. அடுத்து பார்க், பார்க், பார்க். சர்பத், சர்பத்து. அடுத்து டூப்பு, டூப்பு. இந்த மாதிரி உகர எழுத்தோடு சேர்ந்து தான் இந்த கா சா தா பா இந்த 3 வரையில எழுத்தும் மிகும் நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்கள், இகர எகர ஒகர எழுத்துக்கிடையே உள்ள வேறுபாடு. தமிழ் மொழியினுடைய மலையாள எழுத்துக்கு இகர உகர ஒலிகள், தெலுங்கு கன்னட எழுத்துக்கு எகர உகர ஒலிகள் வேறுபாடு. எடுத்துக்கிட்டால் பாருங்கள், இலை என்பதை மலையாளத்தில் இலைன்னு சொல்லுவோம். அடுத்து உடல் என்பதை தமிழ் மொழியில் உடலு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உகர இகரம் மாறி சொல்லும், அவ்வளோதான். ககர ஒளி சகர ஒளிக்குள்ளே மாறுதலை பற்றி பேசுகிறேன். விதி ஒன்று பாருங்கள், கன்னட மொழியில் இந்த ககர ஒளி முதலில் அதை அடுத்து உன்னுயிர் ஈயுடன் வந்தால் அந்த ஒளி சகர ஒளியாக மாறும். ககரத்தோடு வந்தால் சகர ஒளியாக மாறும். கன்னடத்தில் பாருங்கள், கிவி என்பது தமிழ் மொழியில் அது பேசுகிறாங்க. அடுத்து மலையாளத்தில் செவி என்பது தமிழில் என்ன பண்ணுறோம், நம்ம செவின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது சகர ஒளிக்கும் இந்த ககர ஒளிக்கும் உள்ள வேறுபாடை பற்றி நமக்கு சொல்லுது. அப்போ ககர ஒளியில் இருக்கக்கூடிய பிற ஒளி சே என்று சகர ஒளியாக மாறுகிறது. இதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வினைமுற்று. அடுத்து காலத்தினுடைய நிலை, இறந்த கால இடைநிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி பேசும்பொழுது தென் திராவிட மொழிகள் 4 வகையான இறந்த கால இடைநிலையை பெற்று சொல்லுது. ஒன்று பாருங்கள், வியங்கோல் விகுதின்னு சொல்கிறாங்க. கா என்பது வியங்கோல், வாழ்க, இயல் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தென் திராவிட மொழிகள் மட்டுமல்லாது கா என்பது விகுதியை குறிக்கக்கூடிய வாழ்க, செல்க இந்த வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க. வளைநா ஒலிகள்னு இந்த நா லா இது தென் திராவிட மொழிகளுக்கு மட்டுமே உண்டுது. இது தெளிவாக அமைந்திருக்கும். சரிங்களா? இப்போ தேர்வு நோக்கில் நம்ம இதை பார்க்க வேண்டிய செய்தியாக பெண்பால் ஒருமை அக்ரிணை இதை வெவ்வேறாக உள்ள திராவிட மொழிகளுடைய தென் திராவிட மொழிகளை பற்றி பேசுது. அடுத்து பர்ஜி மொழிகள், இதை சுப்பு என்பது தான் நமக்கு உப்புன்னு வருது. அப்போ சகர வரிசை உகரமாக மாறி நமக்கு தமிழில் காட்சியளிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்த கா சா தா பா இந்த சொற்களை பேசும்பொழுது உகரம் சேர்ந்து வரும். பீச், பீச் அந்த மாதிரி வார்த்தை வரும்னு சொல்கிறோம். இப்போ தமிழ் மொழியில் இலை என்பது கன்னடத்தில் இலைன்னு சொல்கிறோம். ஈ வந்து எகரமாக மாறுச்சு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு முக்கியம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி பாருங்கள், தமிழில் உடல் என்பதை உடலு அதாவது உகரம் ஓவாக உகரமாக மாறுது. கன்னடத்தில் கிவி என்பதை செவின்னு சொல்கிறோம். ககரம் சகரமாக மாறுச்சு. தென்னிந்திய மொழிகளில் உள்ள இறந்த கால இடைநிலை மொத்தம் 4 இருக்குது. அதை பற்றி பிற்பாடு பார்க்கலாம். தென் திராவிட மொழிகளில் மட்டுமே தனித்துவமாக இருக்கக்கூடிய வளைநா ஒலி, இந்த நா இந்த லா
இது எல்லாமே வளைனா ஒலி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் திராவிட மொழியினுடைய பிறப்பியல், திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணம் என்ற தலைப்பில் பார்த்துருப்போம். அடுத்து திராவிட மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.